நம்ம பாலக்காட்டில் இருக்க பிளேசஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 50 கிலோமீட்டரில் தான் இந்த பிளேசஸ் எல்லாமே இருக்குது. வர வீடியோவில் நான் வந்து பாலக்காட்டில் இருக்க எல்லா டூரிசம் பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம பார்க் போகிறதுக்கான வழி. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து பார்க்குக்கு போகணும். இது வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து நமக்கு பார்க்கிங் வந்து வெளியே இருக்குது. ஸோ அங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ் கூட இருக்குது. நம்ம வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to நைட் 7:30 வரைக்கும் டிக்கெட் தராங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 30 ருபீஸையும் கிட்ஸுக்கு வந்து 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம வந்து கார்டன் மட்டும் இல்லாமல் நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் கூட உள்ளே இருக்குது. பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேசஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ நம்ம கீழேருந்து டேம் வியூ பார்த்துட்டு மேலேயும் போய் டேம் வியூ பார்க்கலாம். டேம் வியூ வந்து மேலேருந்து பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. நீங்கள் மேலேருந்து ஒரு டைம் டேம் வியூ பார்த்துட்டு வாங்க. இங்கே வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கிற நேரத்தில் போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த போட்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு மேலேயே வந்து நம்ம ரோப் காரில் போகிறதுக்கும் இருக்குது. ரோப் கார் வந்து நம்ம டேம்குள்ளே இல்லை, நம்ம டேம்லேருந்து வெளியே போய் தான் வந்து ரோப் காருக்காக நம்ம தனியாக வரணும். ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த பாலத்து மேலே ஏறி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடத்துல இறங்கினோம்னா நம்ம போட்டிங் கூட போய்க்கலாம். போட்டிங் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே நம்ம வந்து போட்டிங்கில் போய்க்கலாம். ரொம்ப ரஷ்ஷெல்லாம் கிடையாது. போட்டிங்கில் போகும்போது நம்ம வந்து ஃபுல் டேமையும் நல்லா வந்து விசிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்க் ஏரியா கூட இருக்குது. இந்த பார்க்கில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இப்போ தான் வந்து பூக்கள் எல்லாம் நல்லா வளர்த்திட்டு வராங்க. இங்கேயே வந்து உள்ள ஸ்நாக் ஷாப்பும் இருக்குது. நீங்கள் வெளியில் வாங்க மறந்துட்டிங்கன்னா உள்ளே கூட வாங்கிக்கலாம். ரொம்ப ரேட் கம்மியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஃபவுண்டைனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நல்ல செட்டப் இருந்துச்சு. பார்க்குள்ளே வந்து எங்கெங்கெல்லாம் போகலான்னு சொல்லி நேமிங் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ரோப் காரில் வந்துட்டு நம்ம இங்கேருந்து உள்ளேருந்து பார்க்குறக்கும் வியூ நல்லா இருந்துச்சு. இந்த ரோப் காரில் போகும்போது நமக்கு ஃபுல் டேம் வியூ சுற்றுவாங்க. இந்த சுற்றி காமிக்கும் போது இதில் வந்துட்டு வெளியே வந்து நம்ம ரோட்லேருந்து பார்த்தா கூட இந்த ரோப் கார் வந்து தெரியும். இந்த பாலத்துலேருந்து இறங்கி நம்ம போட் ரைட் முடிச்சுட்டு வந்துடலாம். போட் ரைட் பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டு, அதே மாதிரி வந்து 2 பர்சன் போகிற மாதிரி போட் எல்லாமே இருந்துச்சு. போட்டிங்க்கு வந்து ஒரு பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்த டைம் போகும்போது இல்லை, ஏன்னா வந்து பழைய வீடியோவில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த கிளிம்ஸுக்கு தான் இது போடுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு நம்ம பார்க் மட்டும்தான் விசிட் பண்ணிடணும். இந்த ட்ரெயின் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஆனால் இங்கே வந்து கிட்ஸ் விளையாடுற ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் நிறைய நேரம் விளையாடலாம். இங்கே வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா மட்டும்தான் இப்போ இருக்குது. ட்ரெயின் வந்து இப்போதைக்கு இல்லை. அது கூட வந்து இந்த யாக்ஸி ஸ்டாச்சு வந்து இங்கே இருக்குது. இதோட நேம் வந்து யாக்ஷி. வெளியே பார்க்கிங் வந்ததும் அதுக்கப்புறமா வந்துட்டு ரோப் கார் போகிறதுக்கான டிக்கெட் வந்து பேக் சைடில் இருக்கும். அங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ரோப் காரில் வந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாலக்காடு மலமுலா டேம் வரதுக்காக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின்லேயும் வரலாம், இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு பஸ் வந்துட்டு அங்கேருந்து மலமுலா டேமுக்கு டேரெக்டான பஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம வரலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்ததாக பாலக்காட்டில் இருக்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸை விசிட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.